கன்னி ராசிக்கு சூரிய தசை நடக்கும்போது நல்ல பலன் இருக்கும். ஏன்னா மிதுனத்தை விட கன்னிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். காரணம்னா மிதுன வீட்டில் புதன் பகவானும் வந்து உச்சமாக அடையக்கூடியது. புதனும் சூரியனும் இணைந்துட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெரிய மனிதர்களால் திடீர்னு நிறைய ஒரு வாய்ப்பு, அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு வந்து சூரிய திசை நடக்குது அப்படின்னா அந்த டைமில் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? கன்னி ராசிக்கு சூரிய தசை நடக்கும்போது நல்ல பலன் இருக்கும். ஏன்னா நான் மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி தான், மிதுனத்தை விட கன்னிக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். காரணம்னா மிதுன வீட்டில் புதன் பகவானும் வந்து உச்சமாக அடையக்கூடியது. அவர் தான் சொந்த வீட்டிலேயே உச்சமாகக்கூடிய ஒரே கிரகம் அவர் தான். அவர் சூரியன் தசை நடக்கும்போது புதன் புத்தியெல்லாம் போகும்போது நல்ல ஒரு பலனை கொடுப்பார். இன்கேஸ் புதனும் சூரியனும் இணைந்துட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பெரிய மனிதர்களால் திடீர்னு நிறைய ஒரு வாய்ப்பு, அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பட் என்னென்னா இந்த சூரியன் புதன் இருக்கும்போது இந்த ட்ரேடிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ட்ரேடிங் விஷயத்துலலாம் ரொம்ப கவனம் வேணும். கரெக்டான இது போதும். ஏன்னா ட்ரேடிங்லாம் வந்து நிமிஷத்துக்கு மாறக்கூடிய விஷயம். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த புத்தி அந்தரம் சூட்சமத்தெல்லாம் ரொம்ப கவனிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கிரகங்களை கவனிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் பணத்தை மட்டும் ஏமாறாமல் பார்த்துக்கிறது நல்லது. பெரிய டெண்டர்ஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க. இந்த பெரிய ஆளுங்க அரசியல்வாதி அவங்களாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா, வெளியில் நிறைய விஷயம் கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து டெண்டர்லாம் எடுத்துருப்பாங்க. படம் முடங்கி போயிருக்கும், அரசாங்கக்கிட்டேருந்து வராமல் இருக்கும். அதெல்லாம் இந்த புத்திங்களை வரும்போது நல்லா அழகாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, சில புத்திகள் வரும்போது நல்ல விஷயங்களை ரொம்ப பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ எந்த புத்தி சூரிய திசையில் வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் சந்திப்பாங்க? இந்த புதனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சூரியனில் ராகு புத்தி வரும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை ட்ரேடிங்கில் கொஞ்சம் இழுத்துப்பு கொண்டு விட்டுறதும், ப்ளஸ் வந்து இப்போ அரசாங்க சாங்கத்தில் இந்த டெண்டர்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் டெண்டர் எடுக்கிறாங்க, இல்லைனா வந்து பிஸ்னஸ்லேயே வந்து பார்ட்னர்ஷிப் மாதிரி ஏதோ டெண்டர்ஸ் மாதிரி இல்லை ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆசை வார்த்தை. முக்கியமாக சூரியனில் ராகு வரும்போது வெளிநாட்டு ஆர்டர்ஸில் இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% வந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டு, 50% சப்ளை பண்ணும்போது கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ஏமாந்துருவாங்க. ஓகே, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஜென்யூனாக பேசுகிற மாதிரி பேசி, நீங்கள் 20% நாங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறோம், நீங்கள் இங்கேருந்து ஷிப்மெண்ட் பண்ண உடனே நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு அங்கே கிளியர் ஆகிடுச்சு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணுறோம். அதெல்லாம் லாக் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக வந்து கண்ணியில் வந்து சூரியன் போகும்போது, சூரிய தசை போகும்போது இவங்க நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். ஃபாரின்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும். நல்ல கவனம் வேணும். கண்டிப்பாக கண்ணியில் இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் ஏன்னா கம்யூனிகேஷன் தான் நாங்கள் மெயின். அந்த கம்யூனிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹையர் லெவலில் தான் இருக்கும். சொல்லுவாங்க, எனக்கு இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. நிறைய விஷயம் நடக்கும், நல்லது நடக்கும், நிறைய நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், நிறைய நல்லது நடக்கும். ஆனால் அப்பப்போ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்குதோ அதை வந்து ஒரு 60% திரும்ப சுருட்டுறதுக்கான சில புத்திங்களும் நம்மளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். ஓகே மேம், இந்த சூரிய தசை நடக்கும்போது கன்னிராசி அன்பர்கள் எந்த கோவிலில் போய் வழிபடுறது சிறந்ததாக இருக்கும்? இந்த கன்னிராசியில் இருக்கவங்களுக்கு சூரிய தசை போகும்போது எந்த மாதிரி வழிபாடு எடுக்கலைன்னா, கண்டிப்பாக இந்த 6 வருடம் நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில் பண்ணுங்கள். இல்லை என்னால் வந்து பௌர்ணமியில் பண்ண முடியல அப்படின்றவங்க ஞாயிற்றுக்கிழமை வரும்போது வரக்கூடிய ஈவினிங் அந்த சூரிய ஓரை வரும் பார்த்திங்கன்னா 8லேருந்து 9 அப்பயும் நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணலாம். பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. இல்லை என்னால் அதுவும் முடியல அப்படின்னா சாய்பாபா கோவிலில் சத்யநாராயண பூஜை நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும். அதில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு அங்கே பூஜை அட்டன் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு ஏதாவது தானம் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்ன்றது இருக்கும். ஓகே மேம், ரொம்ப அழகாக கன்னிராசி என்பவர்களுக்கு சூரிய திசையில் என்ன பண்ணணும், என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், எந்த கோவில் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாருடைய பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார், இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்கார், எத்தனாவது வீட்டில் இருக்கார் அவர், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அந்த
அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்கார பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம், என்ன கேட்டிங்கன்னா சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானு. கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றிலலாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சூரிய தசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மாறிடும். இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் எளிமையாக இருக்கு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும்.